ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளவுஸ் ஃபுல் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் நீங்கள் தைச்சிருக்கீங்களா? ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க எனக்கே இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அது எதனால் ஏன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். இதனால் உங்களுக்கு நிறைய அனுபவம் கிடைக்கும், நிறைய டிப்ஸும் இதில் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ். ஆரி ஒர்க்கே பார்த்தீங்கன்னா புதுசாக போடுறவங்க போட்டிருக்காங்க போல். சரிங்களா? புதுசாக கற்றுக்கிறவங்க இப்போ தான் கற்றுக்கிறவங்க போட்டிருக்காங்க போல். இதில் அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த துணியை வந்து நல்லா இழுத்து வச்சு பண்ணாமல் ரொம்ப வந்து சுருக்கமாக பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க போட்ட அந்த மணிலாம் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த ஒர்க்கு வந்து அந்த கிளாத்தே ரொம்ப சுருங்குற அளவுக்கு போட்டாங்க. அது தைக்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது என்னன்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைனிங் துணியிலே வரக்கூடிய கிளாத்தை வச்சு ஒரு ஸ்டிப்பு கொடுத்துக்கிட்டேன். நீங்களுமே இந்த மாதிரி ஒரு ஸ்டிப்பு வச்சுட்டு தைங்க. எந்த ப்ளவுஸ் தைச்சாலும் லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது கொஞ்சம் திக்காக இருந்தால் மட்டும் வைக்க தேவையில்லை, கொஞ்சம் மெலிசாக இருந்தால் கூட வைங்க. மாடல் பண்ணும்போதும் வைங்க. அதே போல் லேஸ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் வைங்க, ஸ்டோன் ஒர்க் பண்ணாலும் வைங்க. இது எல்லாமே நான் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் தனியாக கேன்வாஸ் வாங்கி அதை அயன் பாக்ஸ் வச்சு ஒட்டி அப்படி தான் நீங்கள் ஸ்டிப்பு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் வச்சுருக்கேன் இல்லைங்களா, இதே லைனிங் துணி தான். இதை நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா வரும் இல்லையா, அதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு போட்டு கூட இந்த மாதிரி இதுக்கு ஸ்டிப்பு கொடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஸ்டிப்பு கொடுத்து ஒரு ப்ளவுஸ் தைச்சி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கேன்வாஸ் வாங்கி தான் அதை பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கேன்வாஸ் போடலாம், அது தனியாக நம்ம பைசா கொடுத்து வாங்கணும், அதுக்கு அயன் பண்ணணும், அது நிறைய வேலைப்பாடு. இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுவுமே நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். அந்த கிளாத் உங்களுக்கு பார்த்தா தெரியுது, அந்த ப்ளவுஸோட கிளாத்து பாருங்கள் எப்படி சுருங்கி பிடிச்சிருக்கு பாருங்கள். ஃபுல்லாக அப்படி பிடிச்சிருந்தா அவங்க பண்ண மிஸ்டேக் தெரியாது. நம்ம தைக்கிறவங்க தான் அந்த மாதிரி சுருக்கி தைச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க நம்மக்கிட்ட துணி கொடுத்த கஸ்டமரு. அதனால் எனக்கு இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. இருந்தாலுமே நான் எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப பொறுமையாக பார்த்து இந்த ப்ளவுஸை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டேன். அங்கே பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி சென்ட்ரு பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஆரி ஒர்க்கு இல்லை எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் தைச்சாலும் அந்த ப்ளவுஸை சென்ட்ரு பண்ணிக்கின்னு இதையும் சென்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எவ்வளோ குறுகலாக அந்த கழுத்தை போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்களா? அகலமாக இருந்தால் டாட்டு பிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, டாட் மாதிரி நீட்டாக ஒரு தையல் போட்டால் அது குறுகிடும். இப்போ குறுகலாக இருக்கக்கூடிய இந்த ஆரி ஒர்க்கை நம்ம எப்படி பெருசு பண்ணணும்னா நடுவில் ஓப்பன் பண்ணிடணும். இப்போ நான் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக அந்த ஆரி ஒர்க்குக்கு 1 இன்ச்சு முன்னாடி நிறுத்துகிற அளவுக்கு ஒரு ஓப்பன் ஒன்று பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த மணி இடிக்காமல் ஓரத்தில் தைங்க. உங்கள்கிட்ட ஒன் சைடு கைடு இருக்குது. ஒன் சைடுனா ஒரு பக்கம் மட்டும்தான் அந்த கைடுனுடைய வாட்டம் இருக்கும். இப்போ நான் தைக்கிறதுல டபுளாக இருக்குது இல்லைங்களா, அந்த ஊசி நோடைய இடத்துல பாருங்கள், அது பேர் தான் கைடு. அந்த கைடு டபுளாக இருக்குது இல்லையா, அந்த டபுளாக இல்லாமல் சிங்கிளாக இருக்கும். ஓகேவா? ஒரு பக்கம் மட்டும்தான் இருக்கும். அது இருந்துச்சுனால போட்டு தைங்க. நான் இப்படியே தைச்சி பழகிட்டேன். சரிங்களா? அதுக்காக கைடெல்லாம் மாற்ற மாட்டேன். நான் இதிலே தைச்சி பழகிட்டேன். அதனால் நான் அப்படியே தான் தைச்சிருக்கேன். நீங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தைக்க வாட்டப்பட்டுச்சுன்னா தைச்சிக்கலாம். அதாவது அந்த மணியிலேருந்து அந்த நம்ம வைக்கும்போது நல்லா நெருக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஊசியெல்லாம் உடையாது. ஏன்னா ஒரு பக்கம் தான் நம்மளுக்கு கைடு இருக்குது இல்லைங்களா. நீங்கள் ஒன் சைடு கைடு போட்டு தைச்சாதான் அதை பார்த்து தைக்கணும். ஏன்னா வந்து ஒரு பக்கத்தில் கைடு இருக்காது. நம்ம தைக்கும்போது போய் மணியில் அந்த ஊசி பட்டு ஊசி உடஞ்சிரும். ஊசி ரொம்ப மிஷினில் உடையக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஊசி உடஞ்சிச்சு அப்படின்னா மிஷினே ரிப்பேர் ஆகிடும். நிறைய செலவு வைக்கும் மிஷினு. ஊசி கூட உடஞ்சிச்சின்னா பரவாயில்ல, நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். 6 ரூபா கொடுத்து ஊசி வாங்கிக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஊசி உள்ளே போய் அந்த செட்லேயே திருப்பிடும். சரிங்களா? அப்படி ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 800 ரூபா, 1000 ரூபா, 1500 வரைக்கும் நம்மளுக்கு செலவு வைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படிமான தையல் போட்டுக்கோங்க. சரியா? அப்படி போடும்போது நம்மளுக்கு வந்து அங்கே கைடு இடிக்கவே இடிக்காது. இதுவே ஒன் சைடு கைடு போட்டிருந்தோம்னா கண்டிப்பாக இடிக்கும். ரொம்ப பார்த்து தைச்சிருக்கணும். அப்படி நான் போடாததால் எனக்கு கரெக்டாக ஈஸியாகவே வந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி அந்த லைனிங் துணியை வந்து நாச் போட்டுட்ட பிறகு திருப்பி எடுத்து விட்டு ஒரு பக்கத்துக்கு படிமான தையல் கண்டிப்பாக போடுங்க. இந்த மாதிரியான தையல் போட்டிங்கன்னா அந்த வட்டம், அதாவது அந்த ரவுண்டு வாட்டம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அழகாக வந்து பதியும். சரிங்களா? அதே தான் மாடல் ப்ளவுஸ் எது தைச்சாலுமே இந்த மாதிரி ஒரு முறை திருப்பிட்டு படிமான தையல் போட்டுட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா தையல் போடுங்க. இப்போ நான் வந்து எஜ்ஜு தையல் போடுறேன். எஜ்ஜு தையல்னால் அது ஓரத்தையல். சரிங்களா? அந்த மாடலை எடுத்து விட்டு அதில் நான் இப்போ வந்து ஓரத்தையல் போட்டுட்ருக்கேன். அது வந்து சுருக்கமாக இருக்கிறதுனால தான் அவ்வளோ பிரச்சனையே. அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் அகலமாக தள்ளி வச்சு அந்த துணி சுருங்காமல் அந்த மணியை கோத்து போட்டிருக்கணும். அவங்க இப்போ தான் கற்றுக்குறாங்க. அதனால் வந்து அவங்க ஃபஸ்ட் டைம் போடுறதுனால அந்த மாதிரி போட்டுட்ருக்குறாங்க.
அந்த கிளாத்துக்கும் அந்த துணியோட சுருக்கத்துக்கும் எனக்கு தைக்கிறதுக்கு ரொம்பவே லேட் ஆச்சு, கஷ்டமாக இருந்துச்சு. அங்கே பாருங்கள், நான் தைச்ச பிறகு அந்த சுருக்கம் தெரியாத அளவுக்கு நான் தைச்சிட்டேன் பாருங்கள், தெரியுதுங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நாட்டு கிடையாது. நான் ஏன் இங்கே கீழே நல்ல அகலமாகவும் மேலே குறுகலாகவும் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். கீழே நல்லா வட்டமாக இருக்கா, மேலே எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள். நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதனால் அதை நான் ஏன் அந்த மாதிரி தைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஷோல்டர் இறங்காமல் இருக்கிறதுக்காக தான். நாட்டு நம்ம தைக்கலை அப்படின்னா அப்போ அந்த ப்ளவுஸில் கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து மேலுக்கும் ஷோல்டர் ஆண்டே அகலமாக வச்சிட்டிங்கன்னா ஷோல்டர் கழட்டின்னு வந்துடும். எப்படி இந்த சாரியும் வெயிட்டாக இருக்கும் கன்ஃபார்மாக, அவங்க நாட்டு வச்சுக்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோல்டர்கிட்ட அந்த புடவை பின்னு குத்துனாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து லூஸாக கழண்டு வர மாதிரி இருக்கும். அப்போது நீங்கள் அந்த மாதிரி ப்ளவுஸ்க்கு கட்டாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஷோல்டர் இறங்காது. இத்தனைக்கும் நான் லோவாக தான் வச்சுருக்கேன். நெக்குமே கூட பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சுக்கு மேலே இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி இந்த டிப்ஸு நீங்களுமே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டைலரிங் வீடியோவில் எந்த ஒரு டவுட் இருந்தாலும், ஒரு ப்ளவுஸு, சுடிதார், பாவாடை சட்டை, லாங் கவுனு எதுலேயுமே உங்களுக்கு டைலரிங் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் உடனே எனக்கு கமெண்ட் பண்ணலாம். நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? இப்போ நான் இந்த பேக் வந்து ஃபுல்லாக தைச்சி முடிச்சிட்டேன். என்னால் எவ்வளோ முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு இதை சரி பண்ணி தைச்சிருக்கேன். இருந்தாலுமே பாருங்கள், அங்கங்கே எப்படி சுருக்கமாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஆக்சுவலாக இந்த ப்ளவுஸு நான் இப்போ தைக்கல, இதை தைச்சி ஒரு 6 மாதம் இருக்கும். எனக்கு வீடியோ போட முடியல, அடுத்தடுத்து உடம்பு முடியாததுனால என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. நான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். எனக்கு என்ன பிரச்சனை, ஏன் சரியாக என்னால் வீடியோ போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் போய் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டு ரெடி பண்ணிக்கலாமா? ஃப்ரண்ட்டுமே பாருங்கள், அங்கே எவ்வளோ சுருக்கமாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அவங்க கொஞ்சம் ஃப்ளாட்டாக பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ப்ளவுஸ் இன்னுமே பார்க்கவே ரொம்ப அழகாக பக்காவாக சூப்பராக இருந்திருக்கும். அவங்க அந்த சுருக்கம் கொடுத்ததுனால என்னால் தைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு தான் நான் அந்த ப்ளவுஸை தைச்சேன். இந்த நெக் டிசைன் தான் அவங்க கேட்டிருந்தாங்க. அவங்க எப்போதுமே இந்த நெக் டிசைன் தான் வச்சுப்பாங்க. அளவு ப்ளவுஸ்லையுமே பாருங்கள் இந்த நெக்கு தான் இருக்கும். அவங்க என்கிட்ட வந்து ரெகுலராக தைக்கிறாங்க. அவங்க ஒரு 8 வருஷம் 9 வருஷம் இருக்கும் என்கிட்ட ரெகுலராக தைக்கிறவங்க தான். இந்த ஆரி ஒர்க் மட்டும் அவங்க ஃப்ரெண்டு வந்து இப்போ தான் புதுசாக கற்றுக்குறாங்கன்றதுனால அவங்கக்கிட்ட கொடுத்து போட்டு வர சொன்னாங்க. எப்போவுமே நானே போய் ஆரி ஒர்க்கு போட்டுன்னு வந்துடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். வெளில ஆளுங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட கொடுத்து ஆரி ஒர்க்கு போட்டுன்னு வந்துடுவேன். இது வந்து அவங்களுக்காக இவங்க கொடுத்துருக்காங்க போல் ப்ளவுஸ். அவங்கக்கிட்ட கொஞ்சம் சுருக்கமாக இருக்கிறதுனால தைக்கவே வாட்டப்படலை. இன்னும் கையெல்லாம் கூட பாருங்கள், கைக்கிட்டலாம் தைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இது மாதிரி நீங்கள் அந்த ஃப்ரண்ட்டு வச்சு அட்டாச்சிங் பண்ணிவிட்டு அந்த கார்னருக்கு மட்டும் நாச் போட்டுக்கோங்க. இதுவே ரவுண்டு கழுத்துனா ஒரு 4 நாச் போடுவோம். வி கழுத்துன்றதுனால அந்த கார்னருக்கு மட்டும் போட்டால் போதும், சரிங்களா? அங்கே சொன்ன மாதிரி தான் அந்த படிமான தையல் இங்கேயுமே கண்டிப்பாக நீங்கள் போடணும், ஓகேவா? படிமான தையல் போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அடுத்ததாக வந்து அதை திருப்பிட்டு இன்னொரு தையல் போடும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரெண்டு பக்கமும் அந்த மாதிரி போட்டுட்டு நம்ம அடுத்தது ஓரத்தையல் போட்டுக்கலாம். அங்கே பாருங்கள், இதுலேயும் ஓரத்தையல் போடும்போது நான் அப்படியே தான் போடுறேன். ஒன் சைடு கைடெலாம் எதுவுமே மாற்றலை. நீங்கள் அப்படியே தைக்கலாம். இன்னொரு பக்கம் நம்மளுக்கு கைடுனுடைய சேஃப்டி இருக்கிறதுனால ஊசி உடையறதுக்கு வாய்ப்பே இல்லை. பிகினர்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒன் சைடு கைடு மாற்றினீங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆச்சு அப்படின்னாலுமே போய்ட்டு ஊசி அதில் வந்து அந்த மணியில் பட்டுரும். கல் வச்சுருந்தாங்கன்னா கல்லில் பட்டு நம்மளுக்கு ஊசி உடையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஊசி ஏடா குடமும் உடஞ்சதுன்னா செட்டில் திரும்பிடும். அப்புறம் நம்மளுக்கு மிஷின் வந்து ரொம்ப செலவு வைக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். அடுத்தது நம்ம வந்து ஃபுல்லாக ஓரத்தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஓரத்தில் பிசுறு இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து டாட் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி சுற்றி அதை வந்து சேஃப்டி பண்ணுற மாதிரி, அதாவது இந்த டிப்ஸும் பிகினர்ஸ்க்கு தான் சொல்கிறேன். அந்த துணியை நல்லா ஃப்ளாட் பண்ணி சுற்றிலுமே அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓரத்தையல் கண்டிப்பாக போடணும். சைடு தானே, சைடு பக்கம் தேவையில்லை, பாட்டம் பக்கம் தேவையில்லை, அந்த மாதிரிலாம் விடக்கூடாது. சுற்றி 4 பக்கமே நீங்கள் கண்டிப்பாக போட்டுடணும். போட்டுட்டிங்கன்னா தான் அந்த துணி வந்து லைனிங்கை விட லூஸ் அடிக்காது. அதாவது லூஸாகவும் இருக்காது, டைட்டாகவும் இருக்காது. நல்லா ஃப்ளாட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் கண்டிப்பாக ஒரு தையல் போடணும், சரியா? அங்கே பாருங்கள், இதில் ஈஸியாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து நம்மளுக்கு இது இல்லை இல்லைங்களா, ஆரி ஒர்க் இல்லை, ப்ளைன் பக்கம், அதாவது நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. நீங்கள் எப்போதுமே லேஸோ இல்லாட்டி கல் மணி எந்த ஒர்க் பண்ணாலுமே லெஃப்ட் சைடு, அதாவது சாரீ பின்னு குத்துற பக்கம், அந்த ஷோல்டர்லேருந்து 1 இன்ச்சு இறக்கி, பேக்கில் 1 இன்ச்சு இறக்கி நீங்கள் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். அது வந்து லேஸ் வச்சாலும் சரி, கல் வச்சாலும் சரி,
இல்லைனா அந்த பாம்பாம் டிசைன் மாதிரி வச்சாலும் அந்த பாம்பாம் டிசைன் வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. அதை எப்படி ரெடி பண்ணணும், அதை எப்படி தைக்கணுன்றதெல்லாம் சரிங்களா, வேணுன்ற போய் பாருங்கள். எது தைச்சாலுமே அந்த மாதிரி 1 இன்ச்சு கீழே இறக்கி வைங்க. அப்போ பின்னு குத்தும்போது அந்த டிசைன் பிச்சுக்காமல் இருக்கும். அந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃப்ரண்ட்டுக்கும் வைக்க தேவையில்ல, வேஸ்ட்டு தான், அது வச்சாலுமே மறைச்சிக்கும். சரியா? இப்போ அடுத்தது நம்ம வந்து பார்த்திங்கன்னா டாட் பிடிச்சிக்கலாமா? டாட் வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் கீழ்ப்பக்கம் இருந்து தான் பிடிக்கணும். அந்த சென்ட்ரு டாட்டு அங்கே பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா வந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கு அந்த கப் ஷேப் வந்து உட்காரும். எப்போதுமே கீழே இருந்து நல்லா கிராஸ் பண்ணி பிடிக்கணும். இப்போ கீழே ஒரு இன்ச்சுக்கு விட்டுருக்கீங்க, டாட்டோட உயரம் 2 இன்ச்சு இருக்குது, கீழே 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கீங்க அகலத்தில்னா நல்லா கிராஸ் பண்ணி நீங்கள் பிடிச்சிங்கன்னா அந்த 2.5 இன்ச்சு டாட் கூட நல்லா உங்களுக்கு வந்து ஷேப்பாக படிமானம், அதாவது எப்படின்னா நல்ல ஷேப்பாக எடுப்பாகவும் வரும். சரிங்களா? நம்ம டாட் பிடிக்கிறதுல தான் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு ப்ளவுஸ் அவங்க போட்டாங்க அப்படின்னா நல்லா ஃபிட்டாகவும் அழகாகவும் இருக்கணும். அதுக்காக தான் நிறைய டிப்ஸ் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். ஆமல் லூஸ் வரக்கூடாது, அதாவது அக்கிலாண்ட லூஸ் வரக்கூடாது, துணி கப் ஷேப்பு நல்லா இருக்கணும், ஷோல்டர் இறங்கக்கூடாது. இதுதான் வந்து மெயினாக ப்ளவுஸ் வந்து தைக்க கொடுக்குற கஸ்டமரு எதிர்பார்ப்பாங்க. சரிங்களா? அந்த ஃபால்ட்டெலாம் இல்லாமல் நம்ம தைச்சி கொடுத்தோம் அப்படின்னாலே அவங்க திரும்ப திரும்ப நம்மக்கிட்டே வந்து தைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த ஃபால்ட்டெல்லாம் இல்லாமல் நீங்கள் தைக்கணும் அப்படின்னாக்கா இதில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் பட்டி துணி தைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதாவது யோக்கு நம்ம வந்து ப்ளவுஸினுடைய கீழ் வாட்டத்தில் வருகின்ற பட்டி துணியை வந்து நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அழகாக அதை வந்து நாச் போட்டு விட்டுக்கோங்க. கட்டிங் வீடியோ நிறைய இருக்குது. இதனுடைய கட்டிங் வீடியோலேயே நான் வந்து பட்டி துணிலாம் கட் பண்ணியிருப்பேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக்லேயும் நிறைய கட்டிங் வீடியோவில் டிப்ஸு சொல்லியிருக்கேன். வேணுன்றவங்க போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு பக்கத்துக்கான ஃப்ரண்ட்டு தைச்சிட்டேன் இல்லைங்களா? சைடு அப் அண்ட் டவுன் வருது, நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணாங்க. அதுக்காக நான் இப்போவே இந்த டிப்ஸையும் சொல்லிடுறேன் பாருங்கள். சைடில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ நான் வந்து அந்த இது தைச்சிட்டேன் இல்லைங்களா, பட்டி துணி தைச்சிட்ட பிறகு தான் நம்ம அதில் சைடு மார்க்கு பண்ணணும். பேக்கு முதல்ல மடித்து தைச்சிட்டோமா, இப்போ அடுத்து இந்த பட்டி துணி தைக்கிறோம் இல்லைங்களா, அந்த பேக் எடுத்து வச்சு நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சைடில் அப் அண்ட் டவுனும் வராது. இப்போ நான் இதில் வச்சு காட்ட நீங்கள் பாருங்கள். சைடு அட்டாச்சிங் பண்ணும்போது எதனால் அப் அண்ட் டவுன் வருது, சப்போஸ் வந்தால் எப்படி சரி பண்ணணும்னு நான் இப்போ சொல்கிறேன். ஏன்னா அதுவுமே கூட நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வருது. தைக்கும்போது இப்போது எப்படி கஸ்டமருக்கு ஒரு ப்ளவுஸில் என்னென்ன பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் சொன்னனோ, ஷோல்டர் இறங்கக்கூடாது, அக்கில் லூஸ் வரக்கூடாது, அதை மாதிரி ஷோல்டர் இறங்காமல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கப் ஷேப் கரெக்டாக ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அதே மாதிரி நமக்கும் இந்த சைடு அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கணும்னா தைக்கும்போது இதெல்லாம் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள், நான் இப்போ மார்க் பண்ணேன் இல்லைங்களா, ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு அதை மடித்து தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே தைச்ச பேக் இருக்குது இல்லைங்களா, அந்த பேக்கை எடுத்து அதில் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் நீங்கள் சைடு தைக்கும், அதாவது அப் அண்ட் டவுன் எதுவுமே வராது. சைடு தையல் போடும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த டிப்ஸு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குனாலும் நீங்கள் உடனே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். சரியா? பட்டி துணி வந்து அதிலே மடிக்க துணி நிறைய இருந்துச்சுன்னா மடிங்க, இல்லைனா இந்த மாதிரி ஃபால்சிங் பண்ணிக்கோங்க. ஃபால்சிங்னா என்னென்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து மடிக்கிறது பேர் தான் ஃபால்சிங். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஃபால்சிங்கும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மடித்து தைக்கும்போது உங்களுக்கு சைடில் அப் அண்ட் டவுன் வராது, பார்க்கவும் ஃபினிஷிங்காக இருக்கும். அந்த வேலை நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலையை சுத்தமாக செய்யணும். அதாவது வந்து ரொம்ப கிளியராக செய்யணும். சரிங்களா? செய்யும்போதே நம்ம நல்லா கரெக்டாக செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ தான் அவங்க திரும்ப திரும்ப நம்மக்கிட்ட துணி தைக்க வருவாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போது இந்த மாதிரி நீங்கள் தைச்சிட்டு கூட நீங்கள் ஒரு முறை பிடிச்சி அப் அண்ட் டவுன் இருக்கான்னு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி அப் அண்ட் டவுன் இருந்தால் இப்போயே சரி பண்ணிக்கலாம். அப் அண்ட் டவுன் சப்போஸ் கொஞ்சோண்டு வந்ததுன்னா நீங்கள் மேலே அந்த ஆமூல் இருக்குல்ல, சைடு தைக்காத பிசுறு இருக்கே, ஸ்லீவ் அட்டாச்சிங் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல கூட நீங்கள் கொஞ்சோண்டு கம்மி பண்ணி தட்டிக்கலாம். அதாவது தட்டிக்கலாம்னா கட் பண்ணிக்காங்க. பாருங்கள், அப் அண்ட் டவுன் எதுவுமே இல்லை பாருங்கள். ஃப்ரண்ட்டில் வந்து ஊக்குப்பட்டி ஐப்பட்டியும் அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கணும். அப்போ தான் கொக்கி போட்டாங்கன்னா பார்க்குறதுக்கு அப் அண்ட் டவுன் எதுவும் வராமல் அழகாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு சைடில் பிடிச்சி பார்க்கும்போது அப் அண்ட் டவுன் வந்ததுன்னா இப்போ பேக் பெருசாக இருக்குன்னா பேக்கோட ஆமூல் சைடு இருக்குல்ல, அதில் கொஞ்சோண்டு கட் பண்ணிடுங்க. ஏதாவது ஒரு 1/4 இன்ச்சு அப் அண்ட் டவுனுக்கு தான் இதை செய்யணும். அதிகமாக வந்தால் கண்டிப்பாக செய்யக்கூடாது. அது வந்து ப்ராப்ளம் ஆகும். என்ன ஆகும்னா ஆமூல் வந்து ரொம்ப லொடன்னு ஆகிடும், லூஸ் ஆகிடும். சரிங்களா? ஓரளவுக்கு கையினுடைய சுற்றளவு ஃபிட்டாக இருந்துச்சுன்னா தான் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா? அப்படி இல்லை ஃப்ரண்ட் அதிகமாக இருக்கனால அந்த இடத்துல வெட்டி விட்டுக்கோங்க. எல்லாமே 1/4 இன்ச்சு வரைக்கும் தான். இப்போது ஊக்குப்பட்டி பட்டன் பட்டி தைச்சிக்கலாமா? நம்ம வெட்டுற கழுத்து துணி இருக்குது இல்லைங்களா, லைனிங்கில், அது மட்டுமே கழுத்து, அதாவது நீங்கள் வெட்டுற கழுத்து துணி உங்களுக்கு ஊக்குப்பட்டி ஐப்பட்டி தைக்கிறதுக்கு போதுமான துணியாக இருக்கும் கரெக்டாக.
எக்ஸ்ட்ரா நீங்கள் இது எந்தில் வெட்டுறதுன்னெலாம் யோசிக்கவே தேவையில்ல. அந்த கழுத்து பக்கம் நம்ம என்ன டிசைன் வெட்டினாலும் அந்த பிட்டு மட்டும் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. எப்போதுமே இது ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ளவுஸ் கட் பண்ணுறீங்கன்னா சின்ன துணி கூட தூக்கி போடக்கூடாது. அந்த ப்ளவுஸு ஃபுல்லாக தைச்சி நம்மக்கிட்ட இருந்து கஸ்டமருக்கு டெலிவரி பண்ண பிறகு தான் நீங்கள் அதை வாரி குப்பையில் போடணும். அது வரைக்கும் போடக்கூடாது. ஏன்னா திடீர்னு வந்து லூஸாக இருக்குது, டைட்டாக இருக்குது, இது இறங்குது, ஷோல்டர் இறங்குது, நாட்டு வைங்க, அது இதுன்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் புதுசாக கற்றுக்குறவங்க என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அந்த துணி கொஞ்சோண்டு இருந்தால் கூட தூக்கி போடக்கூடாது, கண்டிப்பாக எடுத்து வைங்க நீங்கள் தச்சிட்ட பிறகு. சரியா? தைக்கிறதுக்கு முன்னாடியும் கட் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன லைனிங் துண்டு கூட தூக்கி போடக்கூடாது, பத்திரமா எடுத்து வைக்கணும். நம்ம தைக்கும்போது ஏதாச்சும் விட்டு போடுறதுக்கு நம்மளுக்கு உதவும். ஓகேவா? இப்போ அடுத்தது ஐப்பட்டி தைச்சிக்கலாமா? பாருங்கள், நான் அதில் எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள், அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை அதே மாரி உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்கள் என்கிட்ட தாராளமாக கேட்கலாம், நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுவேன். எப்படின்னா, நீங்கள் இப்போ தைச்சிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு தைக்கும் போதே ஏதோ ஒரு சந்தேகம் அப்படின்னா நீங்கள் அதை தமிழில் தெளிவாக நீங்கள் எனக்கு அதை கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? நான் அப்படியெல்லாம் பார்த்துட்டு கம்முலாம் விட மாட்டேன், உங்களுக்கு நான் வந்து உடனே ரிப்ளை பண்ணுவேன். ஊக்குப்பட்டி ஐப்பட்டி தைச்சிட்டதும் ஒரு முறை வச்சு பார்த்துக்கோங்க அப் அண்ட் டவுன் இருக்கான்னு சொல்லிவிட்டு. அது மாதிரி டபுள் தையல் போடணும், அது எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். நான் சொல்லுகின்ற எல்லா டிப்ஸுமே பிகினர்ஸ்க்காக தான் சொல்கிறேன். புதுசாக டைலரிங் வேலை கற்றுக்கிறவங்களுக்காக தான் அங்கே பாருங்கள், ஒரு அப் அண்ட் டவுன் கூட இல்லாமல் எல்லாமே கரெக்டாக வந்து செட் ஆகுது. தெரியுதுங்களா? கார்னரு அடுத்ததுன்னு சொல்லி எல்லாமே ஃபிட்டாக கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஜாயிண்ட்டு தள்ளவே இல்லை பாருங்கள். அதுக்கு தான் நான் சொன்னது ஃபஸ்ட்டே பிடிச்சி பார்க்க சொல்லி நான் பிடிச்சி காமிச்சேன் இல்லைங்களா? அந்த மாதிரி பிடிச்சி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கரெக்டாக அழகாக வரும். இல்லாட்டி அப் அண்ட் டவுனாக இருக்கும். அதேமாதிரி நிறைய பேர் வீடியோவில் என்ன போட்டிருக்காங்கன்னா, அப்படியே தட்டிடலாம், அதாவது தட்டுறதுனா கட் பண்ணி விட்டுறலாம், கழுத்து பக்கம் கொஞ்சம் மேலே வருதுன்னா கழுத்து பக்கம் கட் பண்ணுறாங்க. அது ப்ளைனாக இருக்க துணிக்கு கட் பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஆரி ஒர்க்கோ லேஸ் ஒர்க்கோ ஸ்டோன் ஒர்க்கோ பண்ணுறதுல கட் பண்ண முடியாது, ஏன்னா அடித்து திருப்புறோம் இல்லைங்களா? அந்த கார்னர் எப்படி வெட்டுவீங்க? அதனால் அதெல்லாம் தப்பு, அப்படிலாம் செய்யக்கூடாது. ஒரு வேலை கற்றுக்குறீங்க அப்படின்னா கற்றுக்கும் போதே நல்லா தெளிவாக கரெக்டாக ஃபிட்டாக தைக்க கற்றுக்கோங்க. தப்பு இல்லாமல் தப்பு வராமல் தைக்கிறதுக்கு கற்றுக்கோங்க. சரியா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஸ்லீவ் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா லைனிங்க்கும் ஒட்டு போட்டாச்சு. இப்போ பீஸுக்கும், அதாவது ப்ளவுஸ் துணிக்கும் ஒட்டு போட்டுக்கலாம். அங்கே பாருங்கள், கைக்கிட்ட எப்படி சுருக்கமாக இருக்குது. என்ன பண்ணுறது, வேறு வழியில் நம்ம அதை தைச்சி தான் ஆகணும். அந்த சுருக்கத்தை கொஞ்சம் இழுத்து பிடிச்சி வச்ச மாதிரி தைக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி கைக்கிட்ட ஒட்டு போட்டுக்கோங்க. அதை ஃபஸ்ட்டே அளவு பார்த்துக்கோங்க. அளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும், ஏன்னா கை கட் பண்ணும்போது அதில் ஒட்டு வருது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேயே ஒட்டு போட்டுருங்க. தைக்கும்போது அதை எடுத்து பார்க்காதீங்க. அதாவது ஸ்லீவ் அட்டாச்சிங் பண்ணுற வரைக்கும் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் பார்க்காதீங்க. ஃபஸ்ட்லேயே பார்த்து ஒட்டு போட்டுக்கோங்க. நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே பிகினர்ஸ்க்காக தான் சொல்லிகிட்ருக்குறேன். இப்போது கரெக்டாக நம்ம வந்து அந்த ஓரத்தில் வச்சு தச்சு திருப்ப போகிறோம். அங்கே பாருங்கள், அந்த ஓரத்தில் மணியில் படாமல் ஓரமாக வச்சு தையல் போட்டுக்கலாம். ஓகேவா? தையல் போட்டுட்டேன்னா இப்போ அதை எடுத்து வச்சு கொஞ்சம் நல்லா கீறி விட்டு அந்த படிமான தையல் போட்டுக்கோங்க. இந்த தையல் போடுறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இந்த தையல் போடுறது ரொம்பவே நல்லது. கொஞ்சத்துக்கெல்லாம் பால் மாறாதீங்க. இந்த தையல் போடுறது கண்டிப்பாக ரொம்ப நல்லது. ஏன்னா நல்லா ஸ்ட்ரிப்பு கிடைக்கும், நம்மளுக்கு திருப்பினதும் நல்லா படிமானமாக இருக்கும். கழுத்துக்கிட்டலாம் போடும்போது ஃப்ரண்ட்லலாம் கண்டிப்பாக போடுங்க. நீங்கள் ரவுண்டு கழுத்து வைக்கிறீங்கன்னா அதை போட்டுட்டு இந்த ரவுண்டு கழுத்துக்கு எக்ஸ்ட்ரா தையல் போட்டு பாருங்கள். எஜ்ஜி தையல் சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். சரியா? உங்களுக்கு அது பார்க்கும்போது உங்களுக்கே வந்து அடுத்த தையல் போடும்போது ஈஸியாக படியும். அவங்களுமே அந்த ப்ளவுஸை போட்டாங்கன்னா அந்த ரவுண்டு கழுத்து ஃப்ரண்ட்டில் பார்க்க நல்லா லுக்காக இருக்கும். ப்ளவுஸில் முக்கியமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நெக்கு, நம்ம அந்த கழுத்துக்கு போடுற தையல், டிசைன் பண்ணுறது, இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? மற்ற தையல்லாம் கூட உள்ளே போயிடும். வெளில நம்மளுக்கு வந்து பார்க்கறதுக்கு அழகாக தெரியறது வந்து பார்த்திங்கன்னா கழுத்துக்கிட்ட இருக்க டிசைனு, கைக்கு ஏதாவது மாடல் பண்ணுறோம் இல்லைங்களா, அதெல்லாம் தான். அந்த ஃப்ரண்ட்டில் வந்து அந்த கழுத்துக்கு அந்த தையல் போட்டிங்கன்னா அந்த ரவுண்டு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக நல்லாயிருக்கும், சூப்பராக. சரிங்களா? இப்போது அது மாதிரி இதில் ஓர தையல் போட்டுக்கலாம். ஃபுல்லாக ஆப்போசிட் கண்டிப்பாக பார்க்கணும். புதுசாக தைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், ஆப்போசிட் பார்க்காம தையலை போட்டுட்டு இந்த மாதிரி வெட்டிட்டீங்க அப்படின்னா திரும்ப அதை நம்ம சரி பண்ணவே முடியாது. ஏன்னா ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் கொஞ்சம் நம்ம துணியை வந்து எக்ஸ்ட்ரா வெட்டுருவோம் ஃப்ரண்ட்டில், திரும்ப நீங்கள் தைக்கும்போது அது பத்தாது அப்புறம். அதனால் கண்டிப்பாக ஞாபகமாக மார்க் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க, நாச்சு ஒன்று போட்டு வச்சுக்கோங்க.
ஃப்ரண்ட்டுக்கு. சரியா? 2 பக்கம் ஒன்று போல் ஃப்ரண்ட்டு பார்க்குற மாதிரி தைச்சிட்டிங்க அப்படின்னா ஆப்போசிட் பார்க்கணும். இப்போ இதில் அந்தாண்ட பக்கம் ஃப்ரண்ட்டு தொடங்குறோன்னா இதில் இந்தாண்ட பக்கம் தொடங்கணும். அப்படி தான் பார்க்கணும். அது ஆப்போசிட்டு. ஒரே பக்கமாக வச்சு தெரியாது இல்லைங்களா? புதுசாக தைக்கிறவங்களுக்கு அப்படியே எடுத்து போட்டு தைச்சிருவாங்க இல்லையா? நானே நிறைய முறை கவனம் இல்லாமல் போட்டுட்ருக்கேன். ஆனால் கட் பண்ணுறதுக்குள்ளே பார்த்துருவேன். சரிங்களா? அதுக்கு தான் சொல்கிறேன். நீங்களுமே வெட்டிட்டிங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் கையினுடைய உயரத்தை தான் நம்ம குறைக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேயே பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அந்த அப் அண்ட் டவுன் மட்டும் வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 2 கையுமே நம்ம தைச்சாச்சு. 2 ஸ்லீவ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் ஜாயிண்ட்லாம் பண்ணிவிட்டு கையை வந்து வச்சிட வேண்டியது தான் அதில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஷோல்டர் ஜாயிண்ட் பண்ணும்போது அதாவது ஃபோனில் வந்து வீடியோ கட் ஆகிட்டு இருக்கு பார்க்கல, சாரி. ஒன்றும் இல்லை, அது 2 துணியும் ஒன்றா எடுத்து வச்சு ஒரு தையல் போடணும். அவ்வளோதான், அந்த கார்னர். சரிங்களா? இப்போ அடுத்தது நம்ம ஸ்லீவ் அட்டாச்சிங் பண்ணிக்கலாம். நாச்சு போட்டிருக்கோம் இல்லைங்களா? அது ஃப்ரண்ட் பக்கம் தான் வரணும். நாச்சு இல்லாத சைடு பேக் பக்கம் வைக்கணும். சென்ட்ரு ஃபஸ்ட்டே செக் பண்ணிக்கோங்க. எப்படின்னா பாதி தையலெல்லாம் போடாதீங்க. அப்படிலாம் போடக்கூடாது. அப்படிலாம் போட்டால் வந்து நடுவில் ஃப்ளீட்டோ சுருக்கமோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டில் கற்றுக்கும் போதே ஒரு வேலையை நல்லா வந்து நான் சொன்ன மாதிரி முதலே சொன்ன மாதிரி நீட்டாக க்ளீனாக செய்ய கற்றுக்கோங்க. அங்கே பாருங்கள், எந்த சுருக்கமும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. சென்ட்ரு நாச்சை வச்சுட்டு இப்படி பிடிச்சி பாருங்கள். பிடிச்சி பார்த்து வெளில வந்ததுன்னா வெளில தள்ளிவிடுங்க துணியை. ஏன்னா எல்லாராலையும் அக்யூரேட்டாக கட் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது இல்லையா? ரொம்பவும் போட்டு நம்ம மண்டையை குழப்பிக்கக்கூடாது. அதுக்கு தான் சொல்கிறேன். சென்டரில் வச்சுருங்க. ஏன் நம்மளுக்கு நாச்சு செட் ஆகலை, ஏன் அந்த ஓரத்தில் வருதா, ஏன் வெளில போகுதுன்னா யோசிக்காதீங்க. சென்டரை கரெக்டாக வச்சுருங்க. சென்டரில் இருக்க ஷோல்டரோட தையல், சென்டரில் ஸ்லீவில் இருக்க நாச்சு, 2த்தையும் ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு அந்த கையாலேயே அந்த துணியை நம்ம எப்படி தைப்போமோ அந்த மாதிரி கையாலேயே அப்படி நகர்த்தின்னு வந்து கார்னரில் வச்சு பாருங்கள். எது வெளில வருதோ வெளில தள்ளிட்டு அப்படியே தையல் போட ஆரம்பிங்க. சரியா? தையலை போட்டுட்டு ஒரு தையல் போட்டுட்டு அப் அண்ட் டவுன் இருக்கா, சைடு அட்டாச்சிங், புரியுதா நான் சொல்கிறது? சைடு அட்டாச்சிங்க்கு அப் அண்ட் டவுன் இருக்கா, நாங்கள் பாருங்கள், நான் கையில் வைக்கிறேன் இல்லைங்களா? இதை தான் நான் இப்போ சொன்னேன். அங்கே பாருங்கள், அப்படி ஸ்டெப்பாக வைங்க. அங்கே பாருங்கள், வெளில எனக்கு எவ்வளோ துணி போகுது. ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வச்சோம் இல்லைங்களா? அக்யூரேட்டாக நம்மளுக்கு தெரியாது எவ்வளோ துணி தேவைப்படணும். ஸோ நான் இப்படி தான் தைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? சைடு ஒட்டு போடுறோம் அப்படின்னும் போது ஸ்லீவில் சைடு பக்கம் கொஞ்சம் விட்டுருவேன். அது வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா வருதோ வெளில தள்ளி சைடு அட்டாச்சிங் ஸ்லீவ் அட்டாச்சிங் பண்ணிடுவேன். ஓகேவா? இந்த மாதிரி தான் நீங்கள் சென்டர் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு துணி வெளியே வருதோ ஸ்லீவ் வெளியே வருதோ வெளியே தள்ளிட்டு ஒரு தையலை போட்டுருங்க. ஒரு தையல் போட்டதும் தையல் கண்டிப்பாக இழுத்து பார்க்கணும். எதனால் சொல்கிறேன்னா தையல் உடையும். எப்படின்னா கிராஸில் வருது. அங்கே பாருங்கள், தையல் எவ்வளோ அழகாக போட்டிருக்கேன் பாருங்கள். சுருக்கமோ ஃப்ளீட் எதுவுமே இல்லாமல் அழகாக போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு பக்கத்து தையலை போட்டுட்டு சைடில் அப் அண்ட் டவுன் வருதான்னு பிடிச்சி பாருங்கள். கண்டிப்பாக பிடிச்சி பார்க்கும்போது அப் அண்ட் டவுன் வந்ததுன்னா 2வது தையல் போடும்போது எந்த பக்கம் பெருசாக இருக்கும் இந்த தையல்லே நம்ம எக்ஸ்ட்ரா பிடிச்சிக்கலாம். புரியுதுங்களா? நீங்கள் சைடு பிடிச்சி பார்க்கும்போது எந்த சைடு ஃப்ரண்ட்டோ பேக்கோ பெருசாக வந்ததுன்னா நீங்கள் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாதிரி தையலாக போட்டுக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி தையல் உடையுதான்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக இழுத்து பார்க்கணும். ஓகே, இப்போ அடுத்தது மார்க் பண்ணிக்கலாமா? சைடு மார்க்கு இந்த மாதிரி அழகாக அதாவது ஷோல்டரை சென்ட்ரு பண்ணி ப்ளவுஸோடைய பேக் எடுத்து மிஷின் மேலே போட்டுக்கோங்க. போட்டுட்டு அளவு ப்ளவுஸ் வச்சு பேக்குக்கு மார்க் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா? அப்புறம் நம்ம நாச்சு போட்டிருந்தோம் இல்லைங்களா? அந்த நாச்சை கனெக்ட் பண்ணி மேலே ஒரு டிசி மார்க் பண்ணிவிடுங்க. அதில் நான் பண்ணுறேன் இல்லைங்களா? அந்த மாதிரி நாச்சு வந்து உள்பக்கம் இருக்கும், மேல் பக்கத்துக்கு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃப்ரண்ட்டு வந்து ஊக்குப்பட்டி தான் மேலே வரணும், ஐப்பட்டி வெளில இப்படி போயிடும் கீழ்ப்பக்கமாக. சரியா? அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. சாரி, தையல் இல்லை, மார்க் ஒன்று பண்ணிக்கோங்க. அங்கே பாருங்கள், இதுதான் ஃப்ரண்ட்டு இடுப்பு அளவு. அதே மாதிரி நாச்சு இருக்கிற இடத்துல வெளில ஒரு மார்க் ஒன்று போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ சைடு அட்டாச்சிங் பண்ணலாமா? அங்கே பாருங்கள், சைடு அட்டாச்சிங் இப்போ எனக்கு அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஃபிட்டாக கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே பார்த்துட்டேன். நீங்கள் எல்லா தப்புமே, அதாவது உங்களுக்கு எந்தெந்த தப்பு வருது அதெல்லாம் நீங்கள் முன்னாடியே தையல் போகிறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தப்பும் வராது. நீங்கள் திரும்பவும் பிரிக்கவும் வேண்டியதில்லை, உங்களுக்கு ஆல்ட்ரேஷனும் வராது, செய்கிற வேலையை சீக்கிரமாக செய்யலாம். நிறைய பெனிஃபிட் இருக்குது. இப்போ ஒரு ஊக்குப்பட்டி ஐப்பட்டி தைக்கிறீங்கன்னா முதலே பார்த்துருங்க. ஒரு ஸ்லீவ் அட்டாச்சிங் பண்ணிடுறீங்கன்னா பண்ணும்போதே பார்த்துக்கோங்க, சைடு அப் அண்ட் டவுன் வராது. அதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்லேயே பார்த்துக்கலாங்க. பாருங்கள், எனக்கு எந்த ஒரு அப் அண்ட் டவுனுமே இல்லாமல் நான் ஈஸியாக தையல் போட்டேன். தெரியுதுங்களா? ஒரே இது தான், நான் ஈஸியாக தையல் போட்டேன் பாருங்கள். அடுத்தது இந்த பக்கம் தையல் போட்டுக்கலாம். இந்த பக்கமும் அதே தான், ஃபஸ்ட்லேயே பார்த்ததுனால எந்த ஒரு அப் அண்ட் டவுனும் நம்மளுக்கு இல்லாமல் ஈஸியாக கரெக்டாக வந்துடும். நான் எப்போதுமே இந்த ஷோல்டர் கரெக்ட் பண்ணி கை வச்சுட்டு, அதாவது கையினுடைய கார்னர் பிடிச்சிப்பேன் ஷோல்டர் சரி பண்ணிவிட்டு, அப்புறம் வந்து அந்த நாச்சு மேலே கரெக்டாக தையல் போட்டுப்பேன். அப்புறம் தான் இந்த கை அளவுலாம் மார்க் பண்ணுவேன். எனக்கு தெரியும் இந்த இடத்துல இந்த தையல் இவ்வளோ தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு.
சின்னதாக போட மாட்டேன், கண்டிப்பாக தள்ளி தான் போடுவேன். அப்படி இருக்கும்போது நான் போட்ட தையலை 2வது தையலாவோ 3வது தையலோ அந்த மாதிரி தான் வரும். 2வது தையலாக தான் வரும் மேக்ஸிமம். அங்கே பாருங்கள். அதுக்கப்புறமா தான் இதை நான் பண்ணுவேன். நீங்கள் தைக்கும் போதே இதையும் பார்க்கணும், இங்கே இருக்க சைடு தையலை பார்க்கணும், நாச்சு செட் ஆகுதான் பார்க்கணும், அப் அண்ட் டவுன் வருதான்னு பார்க்கணுன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு இந்த ஈஸி மெத்தட் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஸ்லீவெல்லாம் அடித்து முடிச்சது நான் சொன்ன மாதிரி மார்க்கை வச்சுருங்க. ஷோல்டரை பிடிச்சி கை கிட்ட சரி பண்ணி கை தையல் போட்டு, அதாவது கார்னர் வச்சுக்கோங்க, கையினுடைய கார்னர், இப்போ இடுப்பு கார்னர் மாதிரி கை கார்னர் ஆரம்பிக்கிற இடம், சரியா? அந்த ஆரம்பிக்கிற இடம் உங்களுக்கு ஓரளவு தெரியும். ரொம்ப சின்னதாக நீங்கள் போட மாட்டீங்க இல்லையா? அந்த நாச்சு அங்கேருந்து வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த தையல் இந்த இடத்துல தான் வரும்னு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி ஆரம்பித்து நாச்சுக்கிட்ட கரெக்டாக தையலை போட்டு இடுப்பில் மார்க் இருக்குது, அந்த மார்க் தையல் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கு பிறகு தான் நான் கையில் அளவு பார்ப்பேன். அதே மாதிரி நான் கண்டிப்பாக இது வரலுமே இத்தனை வருஷமாக தைக்கிறேன், நான் கண்டிப்பாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம், எனக்கு ஏன் ஆல்ட்ரேஷன்லாம் வராது அப்படின்னா, நான் பிடிச்சி பார்ப்பேன், சுற்றளவு பிடிச்சி பார்ப்பேன். நான் என்ன தான் நாச்சில் கரெக்டாக தைச்சாலும் சரி, கரெக்டாக இடுப்பளவு மார்க் பண்ணாலும் சரி, ஒரு முறைக்கு 2 முறை சுற்றளவு பிடிச்சி பார்ப்பேன். பாடி சுற்றளவு லாஸ்ட்டாக நான் பிடிச்சி பார்ப்பேன், லூஸாக இருக்கா டைட்டாக இருக்கான்னு பார்த்து சரி பண்ணிவிட்டு தான் அந்த ப்ளவுஸை நான் எடுத்து வைப்பேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போடக்கூடிய மார்க் மிஸ் ஆகலாம், தையல் மிஸ் ஆகலாம். டைட்டாக ஆகிடுச்சுன்னா என்ன ஒன்றும் நம்ம மக்கள் டென்ஷன் ஆகிடுவாங்க. ப்ளவுஸு இப்போ நானே கூட ஒரு ப்ளவுஸ் போடுறேன் அப்படின்னா, அது கை ஏறலை, இல்லை நம்ம வந்து ஏற்றும் போது ஷோல்டர் கரெக்டாக போய் உட்கார வேண்டிய இடத்துல உட்காரலைன்னா அதை கழுத்தும் முன்னாடி நின்றோம், ஷோல்டரும் முன்னால் நின்றோம், கையும் அதாவது வந்து கழுத்தும் முன்னாடி நின்றோம், கொக்கி போகிற இடமே எட்டாது, இடுப்பு கொக்கி போகிறோம் இல்லையா, அதுவும் எட்டாது. அப்போ என்ன ஆகும்னா டென்ஷன் ஆகிடுவாங்க மக்கள். அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மெத்தடு நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், சரியா? என்ன சொன்னேன்னு புரியுது இல்லைங்களா? இந்த மாதிரி தையலெல்லாம் போட்டுருங்க, சைடெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு முறை சுற்றளவு மட்டும் பிடிச்சி பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ட்ரேஷன் கண்டிப்பாக வராது. தைக்கும் போதே அந்த நூல் இருக்கும்போதே நம்ம அந்த ப்ளவுஸை சரி பண்ணிக்கலாம், சரியா? அதனால தான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிய போகுது. ஃபுல்லாக ப்ளவுஸும் முடிஞ்சிச்சு. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்த எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ நிறைய இருக்குது. இனிமேல் நான் அடுத்தடுத்து நிறைய கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன். இதுக்கு முன்னாடி எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் என்னால் சரியாக லைவ் வர முடியல, வீடியோஸ் தொடர்ந்து போட முடியல. இப்போ நான் நல்லா இருக்கேன். உங்களுக்கு நான் கண்டிப்பாக தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். டிப்ஸ் வீடியோ நான் நிறையவே போடுறேன் இனிமேல், சரிங்களா? டிப்ஸ் வீடியோவும் பாதியிலே நிற்கிது. நீங்கள் எல்லாமே நம்ம சேனலில் போய் பாருங்கள். உங்களுக்கு டெய்லரிங் பற்றின எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். மிஷின் பற்றின எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட தாராளமாக கேட்கலாம், நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன், சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த ப்ளவுஸை ஒரு வழியாக தைச்சி முடிச்சிட்டேன். எதனால் பார்த்தீங்கன்னா, அந்த சுருக்கம், அப்புறம் அந்த கிளாத் அட்டை மாதிரி இருக்கிறது, நம்மளுக்கு அந்த சுருக்கமாக வர்றது, இதனால தான் எனக்கு இது வந்து ரொம்ப லேட்டாச்சு தைக்கும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். பாய்.